Hi dear students, welcome to YouTube's channel. 12th உடைய ரிசல்ட் நமக்கு வரப்போகுது. வர்றதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி நீங்க வச்சுக்கிடணும். ஏன்னா எல்லாமே நீங்க ஆன்லைன் மூலமா தான் அப்ளிகேஷன் போட போறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சிருந்தா தான் நீங்க அப்லோட் பண்ண முடியும். என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் வேணும், 11th மார்க் ஷீட் வேணும். உங்களுடைய 12th மார்க் ஷீட் வந்து இப்போ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்க ஸ்கூல்ல கொடுத்துருவாங்க. அதே மாதிரி டிசியுமே உங்க ஸ்கூல்ல ரிசல்ட் வந்த உடனே கொடுத்துருவாங்க. இதை தவிர அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இந்த சர்டிஃபிகேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இ சேவை மையத்தில் வந்து நீங்க அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிருங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் அதே மாதிரி தான். போனோஃபைட் சர்டிஃபிகேட் இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க 7.5% ரிசர்வேஷன் தமிழ் மீடியத்துக்கு அப்படின்னு இருக்கும்போது நம்மளுக்கு இந்த போனோஃபைட் சர்டிஃபிகேட் வரும். 6th to 12th வந்து நீங்க என்னென்ன ஸ்கூல்ல எல்லாம் படிச்சீங்களோ அந்த ஸ்கூல்ல எல்லா ஸ்கூல்லையுமே என்ன பண்ணிக்கோங்கன்னா போனோஃபைட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து 12th மார்க் ஷீட் இருந்தாதான் இ சேவால வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. 12th மார்க் ஷீட்னு இல்ல, உங்களுடைய 10th மார்க் ஷீட் இருந்தா கூட நீங்க என்ன பண்ணலாம், இ சேவால ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்க தான் உங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா முதல் பட்டதாரியா இருக்கீங்க அப்படின்னா காலேஜுக்கு நீங்க அப்ளை பண்ணி அட்மிஷன் போகும்போது உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து குறைஞ்சபட்சம் நல்லாவே ரெடியூஸ் ஆகும். இது எல்லாத்துக்கும் மெடிக்கல், பாராமெடிக்கல், இன்ஜினியரிங் எல்லா கோர்சஸுக்குமே இது வந்து அப்ளிகபிள். அதுக்கடுத்து பேரண்டோடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் அல்லது ஓட்டர் ஐடி இது ஏதாவது ஒரு ப்ரூஃபையும் நீங்க ஸ்கேன் பண்ணிக்கோங்க. பேரண்ட்ஸோடைய எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்னா உங்க பேரண்ட்டுக்கு வந்து டிசியோ அல்லது அவங்க படிச்சிருந்தாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு கோர்ஸ் டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கும் இல்லையா, அந்த சர்டிஃபிகேட். அப்படி இல்லை என்னுடைய அப்பா அம்மா படிக்கல அப்படின்னா நாட் நெசசரி, தேவை கிடையாது. பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து நிறைய இதுல பாராமெடிக்கல் அண்ட் மெடிக்கல் கோர்சஸ்க்கு வந்து கேட்குறாங்க. இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்க இ சேவாலேயே நீங்க வந்து அப்ளை பண்ணவும் முடியும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டோ அல்லது ஆதார் கார்டோ அந்த ப்ரூஃபை வச்சியும் நீங்க இ சேவால என்ன பண்ணலாம்னா பேரண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து இன்கம் சர்டிஃபிகேட், நீங்க ஸ்காலர்ஷிப்புக்காக நீங்க வெயிட் பண்றீங்க, அது மூலமா போகணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இன்கம் சர்டிஃபிகேட்டையும் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்க இப்பவுமே இ சேவால போய் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அப்ளிகேஷன்ஸ் வரும்போது நீங்க அப்ளை பண்ணும்போது ரொம்ப சீக்கிரத்திலேயே உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்க அப்ளை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஸ்கேன் பண்ணி ஒரு ஜேபக் ஃபார்மட்ல நீங்க என்ன பண்ணிக்கோங்க, பென் டிரைவோ அல்லது உங்களுடைய இமெயில் ஐடியிலேயோ நீங்க ஏத்தி வச்சுக்கோங்க. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இப்பவுமே நீங்க ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க, டிலே பண்ணாதீங்க. நீங்க என்ன கோர்ஸ் படிக்க போறீங்க அப்படிங்கறத தீர்மானிச்சிருப்பீங்க. அந்த எல்லா கவுன்சிலிங்க்கும் மெடிக்கல் ஆகட்டும், பாராமெடிக்கல் ஆகட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆகட்டும், இன்ஜினியரிங் ஆகட்டும், எல்லா இதுக்குமே நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாமே மஸ்டா ரெடியா இருக்கணும். ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சேனலை ஃபாலோ பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த டாக்குமெண்ட்ஸ்னாலும் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.